லாஸ்ட் வீடியோவில் நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த முன்னாடி வர வேண்டிய டாட் வந்து இந்த மாதிரி நல்லா கப் ஷேப் கரெக்டாக இருந்தது. இதை வந்து நம்ம பேக் பீஸோடு வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ பேக் பீஸோட அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு ஈக்குவல் பண்ணியே நம்ம கீழே வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டில் செப்பரேட் பீஸ் கொடுத்து தான் கீழே மடக்கி அடிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நமக்கு நார்மலாக எப்படி ஒரு ப்ளவுஸ் தைப்போமோ அதே மாதிரியே கீழே இதுலேயும் மடக்கி அடிச்சுக்கிற மாதிரி அதுவும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப கரெக்டாக தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் மடக்கி அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிரின்சஸ் கட்டோட பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல சின்னதாக குட்டியாக நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸில் ஊக்குப்பட்டி பக்கம் ஒரு டாட் பிடிப்போம், அது மாதிரி ஒரு சின்ன டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ மடக்கி அடிச்சுக்கலாம்.